சென்னை உயர்நீதிமன்றம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையே அவமதிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அது குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பான கட்ட பஞ்சாயத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது சட்டத்துக்கு புறம்பாக கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களை மாஃபியா, ஹூலிகன்ஸ், குண்டர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாஃபியா, ஹூலிகன்ஸ், குண்டர்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கப்படுகிறது. அவர்கள் சட்டத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். சட்டத்தை கையில் எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரமில்லை. அதற்கு நீதிமன்றம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. சட்டத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு நீதி வழங்குவதாக மோசடிக்காரிகள் ஈடுபடுபவர்கள் இந்த மாஃபியா கும்பல் சட்டத்தை அவர்கள் குடும்பத்திற்கு சாதகமாக வளைத்து கொண்டுகிறார்கள். இந்திய ஜனநாயகம் என்பது அனைவருக்கும் சமம், சட்டம் அனைவருக்கும் சமம். இவர்கள் இந்த மாஃபியா கும்பல் சட்டத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்து ஊரை ஏமாற்றி வருகிறார்கள். நாட்டு மக்களையும் அனைவரையும் ஏமாற்றி வருகிறார்கள். இந்த அரசியல்வாதிகள் ஒரு ஜனநாயக விரோத சக்திகளாக செயல்பட்டு வருகிறார்கள். ஜனநாயக ரீதியாக செயல்படாமல் ஜனநாயக விரோத சக்திகளாக இந்த அரசியல்வாதிகள் செயல்பட்டு வருகிறார்கள். மாஃபியா, குண்டர்கள் என்று ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2016 இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்தில் நாம் அனைவரும் ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது இந்திய ஜனநாயகம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்தியாவிற்கு 1947 சுதந்திரம் கிடைத்தது. 1950ஆம் ஆண்டு இந்தியா ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா என்று அறிவிக்கப்பட்டது. ரிப்பப்ளிக் டே என்று 26 ஜனவரி நம்ம கொண்டாடுறோம். ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, ரிப்பப்ளிக் டே அப்படின்னு கொண்டாடுறோம். அப்போ இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம அரசியல் அமைப்பை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம 1950 நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போது 76வது வருடம், 75 வருஷமாக இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குது, அரசியல் அமைப்பு இருக்குது, இந்திய அரசியல் அமைப்பு. அப்பப்போ நம்ம மாற்றிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த மாஃபியா கும்பல் இவங்களுக்கு சாதகமாக ஒரு சட்டத்தை இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. இந்திய சட்டத்தை இவங்க மதிக்கிறது இல்லை. எல்லா சட்டமும் அவங்களுக்கு சாதகமாக செயல்படணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமல் செயல்படுறாங்க. இந்த அரசாங்க அதிகாரிகள் அப்படி தான் இருக்காங்க, அரசியல்வாதிகளும் அப்படி தான் இருக்காங்க. மக்கள் தான் துன்பப்படுவாங்க. ஜனநாயகம் என்பது அனைவருக்கும் சமநீதி, சமத்துவம், ஜாதி, மத, இன, மொழி என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் ஒரே நாடு, ஒரே சட்டம் என்பது இருக்கிறது. நாம் அனைவரும் ஒரே கரன்சி தானே யூஸ் பண்ணுறோம். இந்தியன் கரன்சி, இந்தியன் ரூபாய் தானே எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே கரன்சி தானே இருக்குது. 140 கோடி பேருக்கும் ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே கரன்சி. இப்போ கரன்சி வேணுன்றீங்க, சட்டம் வேணான்னு சொல்கிறீங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பு.